தற்செயலா நடந்துருச்சு, எதிர்பாராம நடந்துருச்சு, எதேச்சியா நடந்துருச்சு, தானா நடந்துருச்சு. எப்படி நம்ம இந்த வார்த்தை நான் சொல்லி பழகிருக்கிறோமா? நான் அப்படியே போனேன் சிஸ்டர், அப்ப அவர் தற்செயலா வந்தாரு. நான் அப்படியே போனேன்னா திடீர்னு எதிர்பார்க்காம வண்டிக்காரன் மோதிட்டான். இதெல்லாம் பேசுறோமா நம்ம? இப்ப தற்செயலா நடந்துருச்சு, எதேச்சியா நடந்துருச்சு, தானா நடந்துருச்சு. நான் ஒன்றும் செய்யலை, அது தானா வந்துருச்சு பிரதர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானா நடந்துருச்சு அப்படின்னு எதுவுமே தேவனுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? எதுவுமே தேவனுக்கு கிடையாது. அப்படி அவர் சொல்வது அவருக்கு தகாது. எப்படி பேசணும்? நான் உன்னை அப்படியே வணைஞ்சிட்டே இருந்தேன்னா அது தற்செயலா ஒன்று இப்படி இடிச்சிருச்சுரா அப்படி சொல்லுவாரா? நான் உன்னை நடத்திட்டே இருந்தேன் பாரு, அந்நேரம் கை சிலிப்பாயிடுச்சுரா, நான் எதிர்பார்க்கல நடந்துருச்சு சொல்லுவாரா? இப்ப இது யாருக்கு கிடையாது? தேவனுடைய அகராதியில, ஹிஸ்டரியில எது கிடையாது? தற்செயலா நடந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் ஆதாம படைச்சார், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அவன் பழத்தை சாப்பிட்டது நான் அவனை படைச்சிருக்க கூடாது, தற்செயலா படைச்சிட்டேன், நான் ஒரு பிளான் பண்ணாம செஞ்சுவிட்டேன் சொல்லுவாரா? என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? என்னையவா பாரு, உன்னையவா பாரு. ஆமே. எனக்கு தற்செயலா நடந்துருச்சுன்ட்டு நான் எதையுமே கை உதறி பேச மாட்டேன். நான் அப்படி போனேன்டா அது பாருங்க தானா நடந்துருச்சுடா சொல்ல மாட்டார். ஆமே. ஆண்டரை பத்தி புரிஞ்சுக்கிறோமா? அவருடைய அகரத்துல என்ன கிடையாது? எந்த இடத்துலையும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த மாட்டார். அப்படி பயன்படுத்துறது அவருக்கு தகாது, அப்படி பயன்படுத்துறது அவருக்கு அடுக்காது. ஆமேன். அவருடைய அகராதிலையும் இல்லை. அதனால தேவனுடைய பார்வையில எல்லாம் நடக்குது, தேவனுக்கு தெரிஞ்சே நடக்குது. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவருக்கு தெரியாம நடக்கல, அவருடைய பார்வையில நடக்குது. இந்த பார்வை பார்க்கும்போது தான் அவர்கிட்ட போய் நீங்க பேச முடியும். ஆண்டவரே நீங்களே பார்த்தீங்கல்ல அடிச்சாங்க பாருங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல, நான் சொல்லணுமா, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. எப்படி பேசுவீங்க? நம்ம இப்படி பார்க்காம நம்மளை மாதிரி அவரை பார்த்துட்டோம்னா அந்த சம்பவத்தை விளக்க வரை எழுதுவீங்க அவர்கிட்ட. எப்படி எழுதுவீங்க? வந்தானா, போனானா, கம்பு கையில கிடைச்சதா, இங்க அடிச்சானா, ரத்தம் வந்துச்சா, ஆண்டவரே நீ விளக்கம் கொடுக்குற அப்படின்னா அவரை நீ என்ன சர்வவியாபின்னு பார்க்க மாட்டேங்கிற, சர்வஞானி நம்ம அவரை பார்க்கல. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு தற்செயல தான் இருக்கா? நமக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, நம்ம மனுஷன். ஆனா அவருக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஆமேன்.